ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 13 பத்தி பார்க்க போறோம். இந்த சீசனோடைய லாஸ்ட் எபிசோடு இதுதான். அதனால இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். அது மட்டும் இல்லாம இதோடைய 3rd சீசனை எப்ப விட போறன்றதும் இன்னும் அஃபிஷியலா சொல்லல. சரி நம்ம வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். டே ப்ளூ ஹேர் உன்னுடைய ஃப்ரெண்டு எழுந்துட்டான்டான்னு வாங்கினாங்க சொல்லவும் அவனும் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறான். அவங்கள திருப்பி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு இல்ல போல தெரியுது. என்ன ஃப்ரெண்டா? அந்த வார்த்தைக்கும் எனக்கும் சூட் ஆகாதுடா. சரி நீ உன்னுடைய வழியை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அன்னைக்கு ஜிங்ஷோ கிட்ட சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன்னுடைய கர்சரையும் திருப்பி ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமோன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டேன் இது எல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் தான் தேவையில்லாம உன்னை இதுக்குள்ளார இழுத்து விட்டுட்டேன். ஏ குன் என்ன நீ ஒர்க் ஷாப் பேட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போடா. நம்ம அங்க போயிட்டு சண்டை போட்டு மத்தவங்களுக்கு யாருன்றத காட்டுவோண்டா. அப்படியே நம்மளால வெளியில வந்துட்டு ரோயன் நீ சொன்ன ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவங்க கூட டீம்மேட்டா இருந்து ஒர்க் ஷாப் பேட்டல்ல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன். நீ இப்ப எதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் தான் குன் ஆகியோரோ ஆக்னஸ் பேம் இல்ல வயோலியோடைய ஃப்ரெண்டு. நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன் எல்லாரும் ஒர்க் ஷாப் பேட்டலுக்கு என் கூட வாங்க. நீ இப்படி பண்றதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அப்படியே அவனும் சோகமாவா இவனும் சோகமாவா நீ எங்க கூட டீம்மேட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதால எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? நம்ம மட்டும் ஒர்க் ஷாப் பேட்டல்ல ஜெயிச்சுட்டா வயோலி திரும்பி வந்துருவான். நீங்க யாரும் வரலன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்படின்னா சரி அது எல்லாத்தையும் நீயே முடிவெடுக்க கூடாதுரா. டீம் மீட்டிங் சீக்கிரம் எல்லாரும் வந்துருங்க. ஏய் எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவன் ஒன்னும் நம்மளுடைய 10 ஃபேமிலியை சேர்ந்த ஒன்னுத்துக்கு உதவாத பொண்ணு மாதிரி இல்ல. 10 ஃபேமிலியை சேர்ந்த எலைட் மெம்பரே நம்ம கூட சேர்ந்தோன்னு விரும்புறான். இது நம்மளுக்கு ஒரு நல்ல டீலு தான்டா. அவன் சொல்றது உண்மைதான்டா. என்ன மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாத 10 ஃபேமிலிஸ் இருந்தா ஏய் ஒரு நிமிஷம் நீ என்னையாட ஒன்னுத்துக்கு உதவாதவன்னு சொன்ன? நீ எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கிறன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்மளும் ஒர்க் ஷாப் பேட்டல் உள்ளார போலாம் தானே இருக்கோம். அதனால இவனுடைய டீலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்டா. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய ஃபேஸ் ஃபுல்லா உங்களால முடியாதுன்னு தான் எழுதி இருக்கு. ஆமா அவன் அப்படி சொன்னப்ப அவனுடைய மூஞ்ச பார்த்திருக்கணுமே. நீ பார்க்க அவன மாதிரியே இருக்கேன். இல்ல அவன் இன்னும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன இது போதுமா? லார்ட் டெவில் இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போதைக்கு இந்த மெம்பர்லயே நான் மட்டும்தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறவன். நம்மள மாதிரி ஒரு வீக்கான டீமுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு திருப்பி கிடைக்காதுடா. வாய மூடுடா. எனக்கு தெரியும்டா அதை பத்தி. நம்ம மட்டும் அவனோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தோத்து போனவங்க அவன் நினைச்சுக்குவான்டா. அதை பத்தி எல்லாம் அவன் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டு இருப்பான். வாய மூடுன்னு சொன்னேன். திருப்பி எங்கடா கிளம்பிட்ட? பாத்ரூமுக்கா போயிட்டு வரான். அப்படியே அவனும் அங்கிருந்து வந்துட்டு நான் என்னுடைய ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணணும்னு விரும்புறேன். திருப்பி இந்த டவரோடைய டாப்புக்கு போனோம். அப்புறம் வயோலியையும் நான் பார்க்க விரும்புறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதனால தான் நாங்க இப்ப ஒர்க் ஷாப் பேட்டலுக்கு போற அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கோம். ஆனா அப்படின்னு அவனை யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆக்னஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய டீம்மேட் ஆகிடுங்க. அதை உங்களால மறுக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும். ஆனா நம்ம கூட வயோலி அப்புறம் காங்கார்கன் இல்லாம கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியாது. உனக்கு உண்மையிலேயே வயோலி மேல அக்கறை இருந்தா எங்களுடைய டீமை விட ஸ்ட்ராங்கான டீமை கூட இல்ல நீ சேர்ந்திருக்கணும். டே முட்டாள். என்ன முட்டாளா? இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா? அதனாலதான் நான் உன்னை முட்டாளன்னு சொல்றேன். நீ இது வரைக்கும் 2 தடவை சொல்லிட்டடா. உங்களால இதுல ஜெயிக்க முடியாது. 0% கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லடா 100% நான் இருக்கிற டீம் கண்டிப்பா தோத்தே போகாது. நம்மளுடைய அப்போனண்டா யாரு வந்தாலும் சரி நான் அவங்கள தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்டா. நம்ம ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எனக்கு எதிராக வரவங்க அவங்களுடைய வாய்க்காக என்கிட்ட முட்டி போட்டு கெஞ்சணும்டா. ஒருவேளை நம்ம இதுல ஜெயிச்சாலும் அவன் திருப்பி வருவானான்னு என்னால கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாதுடா. ஆனா நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி நம்மளுடைய ஃப்ரெண்டுங்களை சந்திக்க போக போறோம்டா. அப்படின்னா ஓகே கண்டிப்பா நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டலாம்டா. என்ன நான் இன்னும் உயிரோட இருக்கணும்? என்னடா நீ எழுந்துட்டியா? அடே காசனோ இல்மரி என் கூட ஒர்க் ஷாப்புக்கு வாடா. நம்மளுக்காக டாக்டர் சோபியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் அதை கேட்டு ஷாக் ஆயிரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யாரோ போய்கிட்டு இருக்கவும் என்னடா இன்னும் டீம்மேட்டுங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவா அவனுடைய ஷின்சுவை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நாங்க தயார் பண்ண த்ரோன் பவர் எப்படி இருக்கு? நம்ம ஹீரோவா அப்படியே மறைச்சு பக்கமும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நான் தான் ரெஃபிலிஜோ த ஃபிஷர் மேன். உங்களை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல என்னுடைய வீக்னஸை காட்டி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸா இருங்க. ஐயோ என்னால இது முடியாது. நான் இந்த டீமை விட்டு வெளியில போய்
போயிடுறான்டான்னு சொல்லிட்டு தலை தெறிக்க அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் 1 மாசமா நாங்க ரெஸ்ட் எடுக்காம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம்டா. இது எல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? அது மட்டும் இல்லாம இவன் இந்த டீம்ல ஜாயின் பண்ணதுல இருந்து இவன் தான் டீம் லீடர்ன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கான்டா. நான் கிட்டத்தட்ட செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். போதும்டா டேய், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதோட இன்னைக்கான ட்ரைனிங்க நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு இது போதும்டா. நம்மளுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்டா? விடிய காலையிலேயே நம்ம கிளம்பி ஆகணும். அது வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா. எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டே டேன் நீ எழுந்துட்டியா? இப்போ உன்னால நடக்க முடியுதாடா அப்படின்னு வாங்கினாங்க. கேட்கவும் டாக்டர் என்ன வெயிட் பண்ண சொன்னாரு. ஆனா நகர நகர தான் என்னுடைய காயங்கள் எல்லாம் சீக்கிரமாவே சரியாகுதுடா. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதடா. என்னடா நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா? நீங்க 6 பேர் மட்டும் அந்த ஒர்க் ஷாப் பேட்டல்ல எடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க தோத்து போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத மாதிரி சம்பவம் நடந்துரும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு நம்பிக்கையே இல்லடா. ஆனா வயலையும் காங்காரகனும் இல்லாம இதை பண்ணணும்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கவும் உள்ளார வாங்கன்னு சொல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேத்து நம்ம எல்லாரும் பேசின ஸ்ட்ராட்டஜியை பத்தி எமிலி கிட்ட கேட்டேன். அது இன்னொரு வழியை சொல்லியிருக்கு. அதை சொல்லிட்டு போலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். இதனாலதான் உன்னுடைய கண்ணுக்கு கீழே கருப்பு விழி வந்திருக்கா? நைட் எல்லாம் நீ சரியா தூங்கவே இல்லையா? அது நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ராட்டஜில திடீர்னு உனக்கு என்ன டவுட் வந்திருக்கு? எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ எப்பயும் நம்பிக்கையா இருக்கணும். ஓகே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஏய் நீ எங்க போற? நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். நான் திருப்பி வயலி அப்புறம் காங்காருன்னு பார்க்க விரும்புறேன். என்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரி அவங்கள திருப்பி பார்க்க முடியாம போயிடுச்சு நான் சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு அழுகவும் ஏய் நீ ஒண்ணு அழுவாத, நான் உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை கூட போவான். அந்த பொண்ணு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாரா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஏன் எதுக்கு? நான் எப்பயும் கடுமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய டார்கெட்டை என்னால சரியா அடிக்கவே முடியலையே. நாளைக்கு வயோலி எங்க கூட இருக்க மாட்டான். நான் மத்தவங்கள காயப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பவர் அவளுடைய டார்கெட்ல படவே இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வா நம்ம ட்ரைனிங் பண்ணலாம் வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலியா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காடி. போய் தூங்கடான்னு சொல்லிட்டு நம்மளால தூங்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் பொழுது விடிவோம். காய்ஸ் நாங்க உங்களை ரெஸ்ட் எடுக்கல சொன்னோம். பார்த்தா நைட்டு ஃபுல்லா தூங்காம எல்லாரும் ஒரு மார்க்கமா நின்றுகிட்டு இருக்காங்க. சரி எப்படியா இருந்தாலும் நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். போற வழியில உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோட்டிங் ஷிப்ல தூங்கிடுங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அதுக்குள்ளார ஏறிடுறாங்க. எதுக்கு இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க? அவங்க மேல அவங்களுக்கே கேர் எடுத்துக்க தெரியாதா? இத்தனை வருஷங்களா பேமி எப்படிதான் இந்த டீம் கூட இருந்தானோ தெரியலையே. எனக்கு என்னவோ நம்ம ஈஸியாவே தோத்து போயிடுவோமோன்னு தோணுதுரா. டெஸ்டே ஆரம்பிக்கல அது உள்ளார நீயே இப்படி எல்லாம் பேசலாமாடா? சரி நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா. இந்த மாதிரி நிலைமையில என்னால ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதுரா. நம்ம இப்ப வெறும் 29வது ஃப்ளோர்ல மட்டும்தான் இருக்கேன். சரி இரு நான் போயிட்டு உனக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். இவன் எப்பயும் ஸ்கில் இருக்கிற டீம்மேட்டு கூட தான் வேலை செஞ்சிருக்கான். ஆனா இந்த மாதிரி நார்மலானாலும் கூட ரெஸ்ட் எடுத்துக்க போறன்றதெல்லாம் அவனால புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வழியில இதுவும் அவனுக்கு ஒரு மேஜர் டெஸ்ட் மாதிரி தான். உண்மையிலே இந்த டீம் எனக்கு பிடிக்கலடான்னு நோவிக் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் நாங்க இங்கதான் இருக்கோம். ஆல்ரைட் நம்ம எல்லாரும் கிளம்பலாம். அப்படியே எல்லாரும் தயாராக நம்ம அந்த வயோலி கிரேஸ சும்மாவே விடக்கூடாது. அவனை அழிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீ ஒர்க் ஷாப் பேட்டலுக்கு போறியா? ஆனா எதுக்குடா? உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா இங்க இருடா. இல்லடா நானும் உன் கூட வரேன். ஆனா மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஜூயு வயோலி கிரேஸும் அந்த இடத்துக்கு வருவானாண்டா. படா முட்டாளே. டேய் ஒரு நிமிஷம் நின்னுடா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நாங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம். நம்ம ஒர்க் ஷாப் பேட்டலுக்கு போலான்னு இன்விடேஷனை அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம அல்லும் லைட்டா அப்படியே ஷாக் ஆயிரும். எங்க லீடர் உங்களை திருப்பி சந்திச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த என்ஜின் சவுண்டிங் ஆடியோ மூலியமா நீங்க பேசுறத என்னால தெளிவா கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய டெஸ்ட் எப்பயும் போல கிடையவே கிடையாது. நாங்க மிஷினுக்குனாலே பிடிக்காது. அதுங்களும் கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ் மாதிரி தான். சரி என்னுடைய கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போறன்னு அந்த ரேடியோல இருந்து என்னவோ வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இந்த கேமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வரையா வரலையா? நீ இப்ப மட்டும் எழுந்து வரலன்னா உன்னை இங்க விட்டுட்டு போயிடுவோண்டா. இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே தலையில விழுந்துடுறோம். அப்படியே எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு வழியா நம்ம ஒர்க் ஷாப் பேட்டல்ல கலந்துக்க போறோமா? என்னால அந்த இடத்துல ஜகாடா பார்க்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கூட வாங்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன என்னுடைய எதுவுமே வெடிஞ்சிரும் போல இருக்குடா. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். இல்ல என்னால முடியாது. என்னாலலாம் பிரின்சஸ் கூட சண்டை போடவே முடியாது. உண்மையிலே
அவன் நம்மளுக்கு ஆப்போனண்டா வந்துட்டா என்னடா பண்ணுவ? அவ மேல இருக்கிற லவ் மூலியமாவே நான் அதை சமாளிச்சுக்குவேன். டேய் நீ சொல்றது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குடா. உண்மையிலேயே அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரியல. நான் பார்க்க உண்மையிலே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்க எல்லாரையும் 30வது ஃப்ளோருக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாவ் இது என்னடா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா அந்த அச்சு மேடா இங்க வந்திருக்காங்களா? அச்சு மேடாஸா? இது ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய 5 ஃபிளையிங் ஷிப்ல ஒண்ணுடா. நான் இத புக்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இது போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தது இல்லடா. அப்படியே எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து இறங்குவோம். உங்களுக்காக நான் ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன். அங்கிருந்து உங்களால கடல்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா அவங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடியே அந்த ரூம் எனக்கு தானே சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாராங்க. ஒரு விஷயத்த நான் வச்சுக்கோ, பேம் உயிரோட இருக்கிறது உன்னுடைய பய ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிய வந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ராமிஸ் அதோட முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இரகுலரான பேம் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு இந்த டவர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்றது உனக்கே நல்லா தெரியும்டா. எனக்கு புரியுது. என்னுடைய சாவ நினைச்சோம் அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமா தான் இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டே வயலி இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன எங்களை ரிலீஸ் பண்ணி விட சொல்லுடா. நம்ம எல்லாரும் ஒரே டைம்ல தான் இருக்கோம். ஆனா இவன் எங்களை நம்பவே மாட்டான்டா. எதுக்குடா உங்களை நம்பணும்? சொல்ல போனா நீங்க இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே வயோலி தான். அதுக்கு நீங்க அவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும்டா அப்படின்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். சொல்லவும் அதை கழட்டி விடுடான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல அப்படியே அவனும் வேற வழி இல்லாம அதை கழட்டி விட்டுறான். உண்மையிலே இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மட்டும் எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா நீ இப்ப சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மறைச்சு பார்க்க திடீர்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவங்க என்னவோ பண்ணவும் அவன் அப்படியே பயந்துடுறான். அப்படியே அவனும் அந்த ஒர்க் ஷாப் பேட்டில பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். சரி நீ எங்களை இவ்வளவு நல்லபடியா நடத்துறிய அதுக்கு என்னடா காரணம்? ஏன்னா நீங்க எல்லாரும் குன்னோடைய ஃப்ரெண்டு. அதுதான்டா என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. இப்போதைக்கு என்ன நம்புங்க அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறோம். டே ரேனே நீ இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? ஒர்க் ஷாப் பேட்டில்ல நம்ம இந்த ஸ்லேயர் கேண்டிடேட்டுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுமா? அவனும் நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்படே சொல்லிட்டு போடான்னு அவனும் அப்படியே பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா மத்தவங்களும் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துல எவனோ ஓட ஆரம்பிச்சாரான். பார்த்தா பின்னாடி எவனோ ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான். யாரா அவனை துரத்திக்கிட்டு போறது? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சார் எல்லாம் தயாராகிடுச்சு, இந்த ஒர்க் ஷாப் பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த அனிமோட 2nd சீசனையும் முடிச்சிடறாங்க. இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டனால் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.